ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்ல வந்து ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாமா? சும்மா ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, ஜிஎஸ் கேடுங்க அப்படின்னு. இப்போ நம்ம வங்கப்பிரிவினை பற்றி பார்க்கலாம். வங்கப்பிரிவினை வந்து 1905 அக்டோபர் 16 வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டிருக்கும். இப்போ இது வந்து துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. மக்கள் வந்து கங்கை நதியில் போய் நீராடி வந்தே மாதரம் பாடலை பாடிக்கொண்டு வீதிகளில் வந்து ஊர்வலமாக சென்றனர். இப்போது அதிகாரப்பூர்வமாக பிரிக்கப்பட்டுச்சுங்கன்னா அக்டோபர் 16. இப்போ 16ல் ஆறுங்க நம்பரை 6ன்னு வச்சுக்கலாம். அவங்க எந்த ஆறில் போய் நீராடி வந்தாங்கன்னா கங்கை நதியில் தான் போய் நீராடி வந்திருப்பாங்க. இப்போது இதில் இன்னொரு வந்தே மாதரம்ங்கிற பாடல் இருக்குது. அதாவது எந்த பாடல் பாடினாங்கன்னு கேட்பாங்க. இப்போது எல்லா மக்களுமே போய் நீராடிட்டு வந்திருப்பாங்கன்னா இல்லை, குழந்தைங்க இருந்திருப்பாங்க, பெரியவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா கையை மட்டும் நனைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் கங்கை வந்தே மாதரம் இப்படி எடுத்துக்கணும். வந்தே மாதரம் வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து ஆனந்த் மடம்ங்கிற ஒரு நாவல் எழுதியிருப்பார். அதனால் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி சுதேசி இயக்கத்தோட கீதம் கூட ஆயிடுச்சு வந்தே மாதரம். டேட்டாஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஜிஎஸ்ல ஐயனம் படிக்க செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். ஜிஎஸ்ல உங்களுக்கு இது மாதிரி ஷார்ட்கட் நிறையா வேணும்னா ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில்.